நம்மளோட சவுத் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்கள, அதாவது வடக்கு தானே சவுத்னா தமிழ்ல? கிழக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படிலாம் ஆராயிற? இங்கிலீஷ் சொல்றது தமிழ்ல சொன்னாம பார்த்தேன் நானு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சொல்ல அந்த மெயின் மேட்டர் நம்மளோட வந்து காலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில இருக்க நம்ம ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே வந்து ஒரு இந்த விஷயத்த கேட்டவங்க எல்லாம் வந்து அப்படியே ஷாக் ஆக போறாங்களா, சர்ப்ரைஸ் ஆக போறாங்களான்னு தெரியல. அப்படி என்ன விஷயம்? நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து ஈபி ஆல் இன் ஆல் இல்லடி, ஆல் இன் ஆல் தி ஒன்லி நமிதா பத்தி சொல்ல போறேன் நானு. ஓகே, நானே ஷாக் ஆயிடுவேன்டி, சொல்லுடி. அப்ப அவங்க எப்படி ஷாக் ஆவாங்க? அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போற பர்சன் வந்து யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு क्वेश्चन மார்க்லாம் சொல்லாம டப்புன்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சவுத் இந்தியால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாவ், தமிழர்களுக்கு பத்தியா எப்படி ஒரு லாட்டரி அடிச்சிருக்கு. ஆனா என்னன்னா இதெல்லாம் ஓகே தான், நல்ல விஷயம். ஒரு சவுத் தமிழனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஃபைன் தான். ஆனா மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுமே, அதாவது தமிழர்களுக்கு அதிகமாகுமே. மெயின்டெனன்ஸ் அதிகம்ன்றி. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் வந்து ஒரு சவுத் இந்தியனா கல்யாணம் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாம நான் பாலிடிக்ஸ்ல இறங்குறது உறுதி அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க. நீ இதுக்கே மெயின்டெனன்ஸ் போயிடுனா அப்ப இதுக்கு என்ன சொல்ல போற? அவ கண்டிப்பா நமிதா இருக்க கட்சி வந்து ஜெயிச்சிரும் சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ஜீப்ல வந்து அப்படியே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டாலும் வந்து அப்படியே இளைஞர்கள் கூட அப்படியே வந்து ஓட்டா குளிய இல்லம்மா நினைச்சு பார்த்தோமா விஷுவலா. விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து எந்த விதத்துல பொருந்துனே எனக்கு நிஜமா நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். எந்த விதத்துலயும் பொருந்துற மாதிரியே இல்ல. அதாவது ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாந்தி அப்படின்னாலுமே லைக் இட் வாஸ் அவங்களோட படங்கள், அவங்க எவ்வளவு பிரேவா நடிச்சாங்க. அவங்க ஈக்குவலா வரைக்கும் சவுத் இண்டஸ்ட்ரியில யாருமே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆமா, சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்ல, சூப்பரான ஆர்டிஸ்ட். பட் இந்த போலீஸ் ரோல் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் ஆப்டா இருக்கும் அந்த வீரமான ரோல்ஸ். நான் வந்து இன்றைய விஜய் சாந்தி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நமிதா சொல்லிருக்காங்களா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நீ சொல்றதெல்லாம் கேட்டு. உண்மையில நான் ஷாக் ஆயிட்டேன்டி. சோ என்னன்னா இவங்க வந்து எலெக்ஷனுக்கு, அதாவது வந்து கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி இவ்வளவு வந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இன்னும் கோட்டைக்கு போனா எவ்வளவு வைப்பாங்க. இந்த விஷயம் சொல்லும் போது எனக்குள்ள என்ன ஆகுதே தெரியல. அப்படியே சந்தோஷமா இருக்குல்ல, எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சோ இப்போ நீ ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லிட்ட. சோ அடுத்தது நான் யாரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, இவரை பத்தி பேசாம என்னால இருக்கவே முடியாது. அதாவது இவர் வந்து ஒரு லவ்வர் பாய், பிளே பாய், இது மாதிரி நிறைய அடுக்கடுக்கான ஒரு நல்ல நல்ல பட்டங்கள் கொடுத்துட்டு போலாம். சோ வனன் மல்லி நம்ம ஷோவோட சூப்பர் ஹீரோ, அதாவது வந்து பெண்கள் மனசுல வந்து டென்ட் போட்டு குடியிருக்கிற நம்ம ஆர்யா, அவரை பத்தி சொல்ல போறேன். அவரெல்லாம் இவர் தூக்கி சாப்பிட்டாருமா. சரியா? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, இப்ப ஆக்சுவலி ரீசெண்டா 2ஆம் உலகம் படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அதோட பிரஸ் மீட் வந்து இப்ப ரீசெண்டா நடந்துச்சு. அந்த பிரஸ் மீட்ல வந்து நம்ம அனுஷ்கா வந்து ஆர்யா பத்தி பேசியிருக்காங்க. சோ இந்த இடத்துல நீ அண்டர்லைன் பண்ணி நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கோ. என்ன விஷயம் அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப வந்து எப்பவுமே ஆர்யா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து ஹீரோயின்ஸ் எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதாநாயகன், அதாவது ஹீரோயினோட ஹீரோ, பொதுவாவே ஒரு ஹீரோ தான், ஆனா ஹீரோயினோட ஹீரோ கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஷனா இருக்குல்ல. ஹீரோயினோட ஹீரோ, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து அப்படியே வளைச்சு நெளிச்சு அப்படியே ஆப்டா பொறுமை நடிக்கிறாரு. அதாவது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்படி எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு மாதிரி போய் அதோட வந்து அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் அதெல்லாம். அனுஷ்காக்கு ஏத்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி, டாப்ஸிக்கு ஏத்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அது மெயின் நயன்தாராக்கு ஒரு தனி கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா. அந்த சகலகலா வித்தைகள் எல்லாமே நம்ம ஆர்யாக்கு மட்டும் தான் வந்து கைவந்த கலை. சோ வந்து அதனால வந்து எல்லா ஹீரோயின்ஸும் நீ நான் வந்து போட்டி போட்டு நம்ம ஆர்யாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அவரு என்ன செய்யறாரோ இல்ல, அவர் கொடுக்குற பிரியாணி இப்படி வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்து நம்ம அனுஷ்காவே புகழ்ந்து தள்ளிருக்க அளவுக்கு வந்திருக்காரு இப்போதைக்கு ஆர்யா. நாங்க சொல்லவே இல்ல. வர வர நம்ம சவுத் இண்டஸ்ட்ரி பத்தி நான் சொல்லணும்னு வச்சுக்கோ. நான் சொல்ல வேணாண்டி, இனிமே வந்து ஆல் ஓவர் இந்தியாவே பேசும் போல இருக்கு. அதாவது பாலிவுட் ரேஞ்சுக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆல்ரெடி அது எப்போ ஹாலிவுட் ரேஞ்சுக்கே மாறிடுச்சு. அப்படியா? சரி ஓகே. சரி ஓகே, நீ என்ன மொக்க பண்றதுல நம்பர் 1 இருப்ப. ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்ட்டான விஷயத்தை வந்து கன்வே பண்ணு. ஓ அப்ப பிரியா மட்டும் தான் கன்வே பண்றாவா? உன்ன வந்து யாரும் தப்பா எடுத்துற கூடாது, கரெக்ட் பண்ணு. ஓகே சரி ஓகே, நம்ம ஃபைட் எல்லாம் பின்னாடி வச்சுப்போம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோ, நம்ம வந்து சவுத் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி சூப்பரான படங்கள்லாம் எடுக்கிறோம். இந்த படம் வந்து ஆக்சுவலி நம்ம தமிழ் ரசிகர்கள் ரசிச்சாலும் வெளியில இருக்கவங்க அந்நியர்கள் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அது பெரிய அப்ளாஸ் பண்ணி அந்த படத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்தாதான் அந்த படத்தோட வேல்யூ அதிகம் சொல்லலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வர வர நம்ம சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி படங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாலிவுட்ல ரீமேக் பண்றாங்க. சோ ரீசெண்டா இப்ப ரிலீஸ் ஆன நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட படம் ஆரம்பம். எஸ், அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சவுத், அதாவது பாலிவுட்ல வந்து ரீமேக் பண்ண போறாங்க. அதை யார் ரீமேக் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்ஷய் குமார் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்தோட ஆல் ரைட்ஸும் வாங்கிட்டாரு. அதாவது என்னன்னா ஒரு இந்த படத்தை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ்
ஃபேமஸ் ஆயிட்டாரு. செம்ம ஸ்கிரிப்ட், செம்ம படம். இந்த படம் வந்து எல்லா ரைட்ஸும் நான் வாங்கி நான் தான் இந்த படத்துல நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈகரா இருக்காராம். அதாவது வந்து இந்த படம் எப்படியாவது நான் நடிச்சுதான் நான் அடுத்த மூச்சு விடுவேன்ற மாதிரி இருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம அஜித்தோட அளவுக்கு அவரால் நடிக்க முடியுமா? அவர் அந்த அளவுக்கு படம் ஹிட் ஆகுமா? அது வந்து அவர் படம் ரிலீஸ் ஆனதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து சூப்பரான விஷயம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து இது ரொம்ப பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம் இல்லையா? நீ சொன்ன மாதிரி நம்மளோட சவுத் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இண்டஸ்ட்ரியில இருக்க தமிழ் படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு படங்கள் நல்லா ஓடவே தான் வந்து அதை சூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை ஆக்சுவலா நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். நான் சொல்லியிருந்தேன்னா நீ தலைக்கால் புரியாம ஆடி இருந்திருப்ப. அதனால சரி ஓகே நீ சொன்னதுக்கோ இதை நான் சொல்லி அவனோட என்ன விஷயம் மேடம் சொல்லுங்க. அது வந்து யார பத்தின்னு பாத்தீங்கன்னா உன் ஆளை பத்தி தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா பொல்லாதவன் படத்துல அவருடைய அந்த நம்மளோட இந்தியன் ப்ரூஸ் ஸ்டைல ரொம்ப நல்லா வந்து ரொம்ப பவ்யமா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ஒரு தலை ஒண்ணு ஷேக் பண்ணாரு இப்படி இப்படி. சோ அந்த படத்தோடைய வந்து வெற்றிமாறனோட ஃபர்ஸ்ட் படம் அது. இட் வாஸ் ரியலி குட் மூவி. அந்த பொல்லாதவன் படம் சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க அதாவது ஹிந்தி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க பாலிவுட்ல இருக்கவங்க அந்த படத்தை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அதை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த படத்துக்கு கூட பேர் கூட வச்சுட்டாங்கன்னு பாத்துக்கோங்க. கன்ஸ் ஆஃப் பெனாரஸ் அப்படின்ற அந்த படத்துக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. பட் இதுல ஒரு சின்ன ஒரு வருத்தப்படம் சொல்ல முடியாது. பட் ஜஸ்ட் ஒரு சின்ன சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை நம்ம தனுஷை பொறுத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். லீட் ரோல்ல வந்து வேற ஒருத்தர் பண்றாரு. ஆமா ஆக்சுவலி வந்து ஏற்கனவே வந்து ராஜ்னா படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அது ஆக்சுவலி இவருக்கு வந்து ஏற்கனவே பண்ண ஸ்கிரிப்ட்ன்றதால இன்னும் சூப்பரா வந்து பண்ணிருப்பாரு. சோ லாஸ் வந்து அவங்களுக்கு தான். கண்டிப்பா நம்ம தனுஷ் நடிக்க வச்சிருந்தா கன்ஸ் ஆஃப் பெனாரஸ். ஓகே தனுஷ் நடிக்க வச்சிருந்தா கன்ஸ் ஆஃப் பெனாரஸ் இன்னும் நல்லா இருந்திருக்கும்.